ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்குத் திரும்பிப் போய் ஆசகேலைச் சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக ஏன் நல்லதானே போயிட்டு இருக்கு. சரி, இதோட இந்த இதை முடிச்சு எலிசாவை அபிஷேகம் பண்ணதோட எலியாவோட வேலை முடிஞ்சிருச்சு. அந்த செகண்ட் மேலே போறாருன்னா இல்லை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் எலியா இங்கே தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆகாப்பு நாபாத் விஷயத்தில் வந்து பேசுகிறார் ஆண்டவர். ஆகாப்புக்கிட்டையும் ஏசபேலுக்கிட்டையும் எலியாவை கொண்டு தான் பேசுகிறார். அதுக்கு பிறகு அகசியா விஷயத்திலையும் எலியாவை கொண்டு தான் பேசுகிறார். எலியா உடனே இமிடியேட்டாக வேலையை முடிச்சுட்டு பரலோகத்துக்கு கிளம்பல, எடுத்துக்கொள்ளப்படலை. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில். இந்த சம்பவம் நடக்குது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் ஆகாப் மரிக்கிற வரைக்கும் யார் இருக்கிறா? எலியா இருக்கிறாரு. ஆனால் நல்ல விஷயத்தை பாருங்க, இந்த 19க்கு பிறகு வேற தீர்க்கதரிசிகள் உள்ள வந்துடுறாங்க. வேற ஒரே 2 சம்பவம் தான். அதுக்கப்புறம் எலியா ஒன்று நாபாத் விஷயத்தில் ஆகாபோடையும் ஏசபேலோடையும் பேசுறாரு. 2வது அகசியா விஷயத்தில். மற்றபடி நடுவில் பார்த்தீங்கன்னா வேற தீர்க்கதரிசி உள்ள வந்துடுறான். உள்ள வந்து அவன் ப்ராபசி பேசிக்கிட்டு இருக்கிறான். பெனதாத் விஷயத்தில் எல்லாத்துலேயும். ஏன் திடீரென்று எலியாவின் ஊழியம் எலிசாவுக்கு கொடுக்கப்பட சொன்னது? ஊழியம் முடிஞ்சதுனால சொல்லப்பட்டதா? அப்படின்னா ஊழியம் இன்னும் முடியல. அதுக்குள்ளேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லைப்பா நீ உன் ஸ்தானத்தில் போய் என்ன பண்ணிடு, எலிசாவை அபிஷேகம் பண்ணிடு. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். ஊழியம் படுத்துடுச்சு. ஊழியம் என்னவாயிருச்சு? ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொன்னார், இல்லை நீ எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ நடக்க வேண்டிய ஆளு இப்போ என்ன ஆயிடுச்சு? இங்கே ஊழியம் படுத்துருச்சு. சூரச்செடிக்கு கீழே போய் படுத்தாச்சு. ரீசன் என்ன? அவருக்கு ஊழியத்தில் வரக்கூடியதான பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வருது. நாளைக்கு இந்நேரம் 24 மணி நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க? உங்கள் தலையை எடுத்துருவாங்கன்னு ஏசபேல் சொல்லிட்டாங்க. நாளை இந்நேரம் அப்படிதான் நம்ம சொல்லிச்சு. இந்நேரத்தில் உன் தலை, அவ்வளோதான், வேலை முடிச்சு. 24 ஹவர்ஸில் உன் தலையை எடுத்துருவாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இவர் எவ்வளோ நேரம் பிரயாணம் பண்ணார்? அடுத்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, ஒரு நாள் முடிஞ்சிச்சா இல்லையா? அந்த அம்மா சொன்னது எத்தனை நாள்? ஒரு நாள் தானே, 24 ஹவர்ஸ் தானே. இப்போ இவர் எவ்வளோ பிரயாணம் பண்ணார்? 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லை? தலை இருக்குதானே? இன்னும் தலை போல இல்லை. அந்த அம்மா சொன்னது நாளைக்கு இந்நேரம் நடக்காட்டி தேவர்கள் எனக்கு சரியாய் செய்ய கடவர்கள். அப்போ அந்த அம்மாவுடைய வார்த்தை நிறைவேறவில்லை. இவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டாரு, தலை இன்னும் இருக்கு. இப்போ இவர் சொல்றாரு, போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். ஊழியத்தில் பிரச்சனை வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும். எங்க நீங்க ஓட வேண்டியவங்க படுத்தீங்களோ அங்கே உங்கள் ஊழியம் வேறு ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும். ஏங்க பிரச்சனை வந்தா அப்புறம் என்ன? பிரச்சனையில் ஓடிட்டே இருக்கணும். பல நேரத்தில் போராட்டம் ஓட்டத்தை முடிக்க விடாமல் செய்கிறது, நடுவில் படுக்க வச்சிருது. போராட்டம் வரத்தான் செய்யும். போராட்டம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய பேருக்கு உபதேசம் என்னன்னா, இந்த செழிப்பின் உபதேசக்காரன், அப்புறம் இந்த கிரேஸ் டாக்டரின் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லைங்கிறாங்க. ஆனால் அவங்களும் பிரச்சனை போராட்டத்தில் தான் இருக்காங்க. பிரசங்கத்துக்காக அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களே அந்த பிரச்சனை போராட்டத்துலேருந்து வந்தவங்க தான். இன்றைக்கி கர்த்தர் அவங்கள உயர்த்தி வச்சதுக்கு காரணமே, ஒரு காலத்தில் அவங்க மிகப்பெரிய போராட்டத்தில் கஷ்டத்தில் உண்மையாக இருந்து ஆண்டவருக்காக எழும்பினவங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. போராட்டம் உண்டு. நான் நேற்று பேசிகிட்டு இருந்தோம், ஊழியக்காரோட உட்காந்து சில காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது இந்த யாக்கோபை பற்றி பேசும்போது, உண்மையிலேயே நம்மெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, நம்மெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. அவன் பாட்டுன்னு சும்மா தான் இருந்தான். அவங்க அண்ணன் வந்தான், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்னான். இவன் என்ன கேட்டானா, அண்ணனுக்கே எல்லாமே டபுள் மடங்காக கொடுக்குறாங்களே வீட்டில். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு பார்ன், முதல் பேர். வைக்கும் போதே அப்படி 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. எல்லாமே 2 மடங்கு. ஃபஸ்ட் பார்ன்னா யூதரில் வந்து டபுள் மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு ஒரு ஆசை,
இதே மாதிரி நமக்கும் கொடுத்தா நல்லா இருக்குமே கேட்டு பார்க்குறான். ஒரு ஆஃபர், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தருவியா? அவன் கொடுத்துட்டான். வாங்கினது இவன் கேட்டால் அவன் கொடுத்தான். அதில் இவனுக்கு அவன் மேலே என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. சரி, வீட்டில் சும்மா இருக்க அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, போய் உங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா. இவன் சொன்னால் நல்லது தான், ஆனால் சபிச்சார்னா கதை மாறி போயிடும், நமக்கு வேணான்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, வர்ற சாபத்தை நான் வாங்கிக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் போதும் போன்னுச்சு. அவனும் பாருங்கள், நம்ம சும்மா சாதாரணமாக சொல்கிறோம் ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு நின்னான்னு. அவங்க அப்போ மோசமான ஆள் போல். ஃபஸ்ட்டு தடவி பார்க்குறான், கிட்ட கூப்பிட்றான், மோந்து பார்க்குறான். இப்படிலாம் எந்த அப்பாவும் நம்மளை செஞ்சுருக்காரா? ஒரு அப்பா செஞ்சுருக்காரு நம்மள? குரலோ யாக்கோபின் குரலாக இருக்கே, கொஞ்சம் கிட்டவாங்கிறாரு. தடவி பார்த்தா முடி, அப்பயாவது விட்டுருக்கணுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு. இவ்வளோத்தையும் பண்ணி இது அவர் செஞ்சாருன்றிருக்கு. இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். எங்கடா கண்டுபிடிச்சிருவாங்களோ. அந்த ஆள் சபிச்சா சாபமாக போயிடும். ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம், சபிச்சா சாபம். தெரிஞ்சு போச்சு, தொலைஞ்சோம். சரின்னு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டான். வாங்கி வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓடிரு ஊரை விட்டுன்றாங்க. என்ன ஆச்சு? உங்கள் அண்ணன் உன் மேலே செம்ம வெறுப்பில் இருக்கான், கண்டுபிடிச்சா உன்னை கொன்னுடுவான். இப்போ அவன் நியாயமாக தான் நம்மளா கேட்கணும், நான் பண்ணு சும்மா தானே வீட்டில் இருந்தேன், நீயா போய் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இப்போ ஊரை விட்டு ஓட சொல்கிறிய, இதுதான் நியாயம். சரின்ட்டு ஓடிட்டான். அவனும் அங்கே போனால் அவனுக்கு நல்ல மாமனார், அருமையான மாமனார். லாபான பாருங்க, சம்பளத்தை மாற்றி விட்டானா. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் 20 வருஷம் வேலை செஞ்சு கிளம்பி வந்தால் அவன் துரத்திக்கிட்டு வரான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாக்கோபு எவ்வளவு பயந்துருந்தா கர்த்தர் லாபான்கிட்ட போய் பேசுவார். லாபான்கிட்ட போய் சொல்கிறாரு, அவங்ககிட்ட எதுவும் பண்ணிடாத, அவன் மேலே கையை போடக்கூடாது அப்படின்னா இவன் மேலே அவர் எவ்வளோ பாசம் இருக்கு பாருங்க. சரி, நீ அதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தால் யோர்தானுக்கு ஏசா வரான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. நாளைக்கு காலையில் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. அப்புறம் லேயாலு ராகேல்லாம் ஒரு பக்கம் நிறுத்திக்கிறான். எவ்வளோ பிளான் பண்ணுறான் பாருங்க. அவன் நிம்மதியாக இருந்தானா பார்த்தீங்களா? ஆனால் இங்கே ஆண்டவர் நைட்டெல்லாம் உட்காந்து பேசுகிறார் அவங்ககிட்ட. ஒன்றும் கவலைப்படாதரா, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். காலையில் விடிய போது இவரு போர் அடிச்சு போச்சு இவருக்கு. சரி நான் போகிறேன், அதெல்லாம் போகக்கூடாது. எவ்வளோ பயம் பாருங்க அவன் வாழ்நாளெல்லாம். சரி, இதை கிராஸ் பண்ணி ஏசாவை அமுச்சு விட்டு வந்தா அங்கே இவனுங்க 2 பேரும் சிமியோனும் லேவியும் போய் இன்னொரு குடும்பத்தில் போய் பிரச்சனை, ஊரில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டானுங்க 2 பயலுகளும். அவன் அங்கே பயந்து வேற ஊருக்கு ஓடுறான் சாவர வரைக்கும். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நல்லா இருக்கு, பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு பார்த்தா யோசேப்பை காணோம். சரி யோசேப்பை தான் காணோம், பென்னிமினாவது இருக்கான்னு பார்த்தா அவனையும் காணோம். அவன் சொல்றான், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாத ஒரு ஆளு. நமக்கு பாருங்க, யாக்கோபோட கம்பேர் பண்ணோம்னா நம்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தருடைய பெரிய கிருபை. கர்த்தர் 99% ஆசீர்வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் ஒரு 2% பிரச்சனை இருக்குதா செய்யும். நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கறி சாப்பிடும் போது இந்த மட்டன் ஸ்டாலில் கறி வாங்கும் போது சொல்லுவாங்க 2 எலும்பு போடுங்கம்பாங்க. ஏன்னா அந்த எலும்போட சாப்பிட்டா தான் கறி எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்கும் போதே போன்லெஸ் தான். கேட்கும் போது என்ன கேட்குறான், போன்லெஸ் தான். ஏன்னா இப்போ அவனுக்கு எலும்பு பிடிக்கல. அதே மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குது. குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். எதுக்கு சொல்கிறேன், சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், வேண்டாம் போதும் கர்த்தாவே. ஆண்டவர் பார்க்குறாரு, எலியா கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, ஏன் எலியா சொன்ன உடனே கர்த்தர் போதுன்னொடனே போதுன்ட்டார். எலியா போதுன்னு என்ன பண்ணிட்டாரு, சரி போதும், நீ இதை எடுத்து என்ன செஞ்சிரு, எலிசா கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டாரு. எதனால்? நாங்கள் அவன் சும்மா தானேங்க சொன்னான், சும்மா சொன்னதுக்கு இப்படி செய்யலாமா? இல்லை, அவன் சும்மா சொல்லியிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டார். எலியா கிட்ட ஒரு பவர் உண்டு. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நான் சொன்னா கர்த்தர் கேட்பார். எலியாவின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. எலியா சொன்னா கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவன் சொன்னா அவர் கேட்பார். அவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. இது கர்த்தர் சொல்லல. யார் சொல்லல? கர்த்தர் சொல்லல, எலியா தான் சொல்றான். என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது. அது எலியா தான் சொன்னா.
கர்த்தர் சொல்லலைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, யாக்கோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிங்க. எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஏன் ஜெபம் பண்ணும்? சொன்னது அவன். கர்த்தர் சொல்லியிருந்தா இவன் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னது கர்த்தர், அவர் நிறைவேற்றிட்டு போயிடுவார். இது சொன்னது நான். ஸோ என்னுடைய ப்ரேயர் என்ன ஆகணும்? நான் சொன்ன வார்த்தை என்ன ஆகணும்? நடக்கணும். ஸோ இவன் ப்ரேயர் பண்ணுறான், 3 வருஷம் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே மழை பெய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாக்கின்படி நான் செய்கிறேன்ப்பா, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன். அதுதான் எலியாவின் வார்த்தை. இப்போ அதே எலியா அதே வாயால் சொல்கிறான், மழை பெய்யாதுன்னு சொன்ன அதே எலியா அக்கினி இறங்கும்னு சொன்னால் என்ன இறங்கும்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அக்கினி இறங்கணும்னு என்ன செஞ்சிச்சு? அக்கினி இறங்குச்சு. அவன் சொன்னால் கர்த்தர் கேட்பார். மழை பெய்யாதுன்னா பெய்யாது, நெருப்பு வரும்னா வரும், நான் போதும்னா போதும். ஏன்? அவன் தான் சொல்லிட்டான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிற பிசாசு அங்கே நிற்பான். பழைய ஏற்பாட்டிலையும் யோசுவா அவன் குற்றப்படுத்தினான்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்படி நிற்கும் போது எலியாவே சொல்கிறாரு, போதும் கர்த்தாவே, நான் சாகுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பிசாசு சொல்லுவான், அவனே போதுங்கிறான். ஏன்? அவன் சொன்னதான் நீங்கள் கேட்பீங்கல்ல. ஒரு சத்துரு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கான். பல நேரத்தில் நம்மளோட வாயின் வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால், கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனப்படுத்தணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார்னு அர்த்தம். நான் சொல்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன், தீர்க்க தரிசியாக இருக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பார். ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது? நாவின் கீழே இருக்குது. பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும். பிள்ளைகள் அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், உருப்படாதன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க, ஒருவேளை நீங்கள் தீர்க்கதரிசியாக இருந்து உங்கள் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அது பலிக்கும் பாருங்க. நாளைக்கு அது நல்லா இல்லைன்னா யார் கஷ்டப்பட போகிறது? நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். நம்ம தான் எப்போவுமே வார்த்தையை கேர்ஃபுல்லாக. நான் சில ஆட்கள் இந்த அலப்பிட்டு தெரியும், எப்போ பார்த்தாலும் சபிக்கும். அதெல்லாம் கவலையப்பட வேண்டாம், அது நடக்காது. ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு, உனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த சாபமும் என்ன செய்யாது? பலிக்காது. நான் சொல்கிறது தீர்க்கதரிசி, கர்த்தரோடு கூட நடக்கிறவங்க, முகமுகமாக தரிசிக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள், சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தரோடு கூட தீர்க்க தரிசனம் பேசும், சர்வசாதாரணமாக கர்த்தரை பற்றி பேசும். அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற காரியத்தில் என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஆண்டவர்கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும். பல நேரங்களில் உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு போவதற்கு நீங்கள் தான் என்னவாக இருக்கிறீங்க? காரணமாக இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் விசுவாசி வாயிலிருந்து சாபமான வார்த்தையை விரும்பவில்லை. இப்போது ஒரு ஊருக்குள்ளே போகிறார் இயேசு. போகும்போது அந்த ஊர் ஜனங்க அவரை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இயேசுக்கிட்ட சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த ஜனங்களை அக்கினி இறக்கி என்ன செய்யுங்க? கொன்று போடுங்க அப்படின்னு. உடனே இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? எதுக்கு இப்போ அக்கினி இறக்கணும்? நம்ம வந்தது ஆசீர்வதிக்கத்தானே ஒழிய சபிக்கிறதுக்கு இல்லை. பல நேரங்களிலே நமக்கு விரோதமாக காரியங்கள் வரும், ஏசபேல்கள் வரும், ஆகாபுகள் வருவார்கள், உன்னை கொன்று போடுவேன்னு சொல்லுவாங்க, விரோதமாக பேசுவாங்க. ஆனாலும் உங்கள் வாயிலிருந்து சாபத்தீடான வார்த்தைகள் புறப்படாதிருப்பதாக. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்கன்றேன் நான். அவங்கள என்ன பண்ணணுங்கிறத ஆண்டவர் பார்த்துப்பார். அவரை அடித்து சிலுவையில் தொங்க விட்டார். இவங்க தான் இவர் அவங்களுக்காக தான் வந்திருக்கிறார். ஆனால் அதே ஜனங்க இவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க. அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இவர் பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவ்வளோதான். நம்ம வாயின் வார்த்தை. இப்போ நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கிறதுனால, இன்னொருத்தரை சாபமாக பேசாமல் இருக்கிறதுனால, ஏன் ஒரு சிலர் உங்களை பேசும்போது நீங்கள் அமைதியாய் போகிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கத்தான் படுவீர்களே ஒழிய ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டீர்கள், குறைவுபடாது. ஒரு நாளும் கர்த்தர் அதனை உங்களை விட போகிறது இல்லை. அமைதியாக போயிருங்க. பேசுகிறவன் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வேணாம். சாபமான வார்த்தை, மரணத்துக்கு எதுவான வார்த்தை வேண்டாம். அது நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணியிருக்கிறார். உடனே இப்படி போயிடாதீங்க, அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும் போல கர்த்தர் இன்னைக்கு பணத்தை கொட்டுவார், அதெல்லாம் கொட்ட மாட்டார். உடனே அங்கே போயிடறான் ஒரு குரூப்பு, செழிப்பின் உபதேசத்துக்கு அந்த பக்கம் போயிடுறான். நீ கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு, ப்ளூ கலரில் BMW வாசலில் கேளுங்கிறான். அது வராது. உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார், அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம பேசுகிற ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்
ஆசீர்வாதமான வார்த்தைகளாகத்தான் இருக்கணும், பாசிட்டிவாகத்தான் இருக்கணும். ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாது, சாபமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். அது சில நேரத்தில் என்ன செய்யணும், உங்களுக்கே என்ன ஆயிடுது. இப்போ அவன் சொன்னான், போதும் கர்த்தாவே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு மினிஸ்ட்ரியும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை, ஒரு மினிஸ்ட்ரியும் கொடுக்கல. இப்போ ஆகாப்பு கிட்ட போய் பேசினானே, அது கூட அவன் தான் போய் பேசினான். அப்போ அவன் கேட்பான், ஆகாப்பு கண்டுபிடித்தாயோ அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் பாருங்க, வேற வேற தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. கடைசியாக எலிசா கிட்ட ஒப்படைச்சிட்டான். இவன் ஏறி பரமேறி போயிட்டான். மினிஸ்ட்ரி அந்த சூரச் செடியோடு கூட அந்த அக்கினி இறங்குறது, மழை பெய்ய, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை, ஆசீர்வாதத்தை, வியாபாரத்தை, எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் நெகட்டிவாக பேசி அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு நடக்காது, நான் எப்பவும் சொல்லுவேன். அதை மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லட்டும், நீ அவ்வளோதான். அதுவும் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளை பார்த்து இன்னொருத்தர், அது யாரை வேணா இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காராக இருக்கட்டும், அம்மாவை கூட அப்பாவை கூட இருக்கட்டும், சாபமாக சொன்னால் அது பலிக்காது. ஏன்? கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஒருத்தனை இன்னொருத்தன் சபிக்கவே முடியாது. உங்கள் அபிஷேகத்தை நீங்களே கனவீனப்படுத்தினா மட்டும்தான் உண்டு, வேற யாரும் கனவீனப்படுத்த முடியாது. பழைய ஏற்பாட்டில் நோவாவுக்கு தெரிஞ்சிருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேலையை விட்டு வந்த உடனே ஆசீர்வதிச்ச உடனே நோவா சொல்கிறாரு, காம் நிர்வாணத்தை பார்த்து வெளியே போய் சொல்லிட்டான். இப்போ நோவாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ என்ன நம்ம இளைய பையன் இப்படி செஞ்சுட்டானே, எழுந்திரிச்சு யாரை சபிக்கணும்? பையனை தானே சபிக்கணும். வசனம் தெளிவாக சொல்லுது, நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து தன் இளைய குமாரன் காம் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். பையனை சபிக்கல, யாரை சபிச்சிட்டான்? பேர பையனை சபிச்சிட்டான். காரணம் என்ன? அவனுக்கு நல்லா தெரியும், பையனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சவனை என்னதான் மனுஷன் சபிச்சாலும், யார்? நோவா நீதிமான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன், இந்த ஜலப்பிரளயத்தில் சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரன், அவன் சபிச்சாலும் நிற்காது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஐயோ இப்படி திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் வேற யாரும் உங்களை சபிக்கவே முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் தான் பெருசு, மனுஷன் விடுகிற சாபம் சின்னது. ஆனால் உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் கனவீனப்படுத்த முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, அங்கே கர்த்தர் போக வேணான்னு சொன்னார். அங்கே போயிட்டேன். நான் போனபோது அங்கே சில கனவீனமான காரியங்கள் நடந்துருச்சு. நடந்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஒரு ஊழியக்காரன் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் கேட்டார், நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொன்னேனே. ஃபஸ்ட்டே கர்த்தர் உணர்த்தினார் போக வேணான்னு. நான் அதை தாண்டி தான் போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொன்னேனே, இங்கே வந்தால் உன் அபிஷேகம் கனவீனப்படும்னு எனக்கு தெரியும். அன்னையோட ஒரு தீர்மானம் பண்ணேன், என் அபிஷேகத்துக்கு முதல்ல நான் மரியாதை கொடுக்கணும். எனக்கு ஒரு கனம் இருக்குது, கர்த்தர் நம்ம அத்தனை பேருக்கு அந்த கனம் இருக்குது. ஏன்னா அத்தனை பேரையும் ராஜாக்களும் ஆசாரியருமா அழைச்சிருக்கிறாரு. பல நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் கனப்படுத்த தான் விரும்புகிறார், கனவீனப்படுத்த விரும்பலை. அந்த கனவீனப்படுத்துகிற இடத்துக்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்? என் அபிஷேகத்தை முதலில் நான் கனப்படுத்த வேண்டும். எனக்குரிய ராஜ்ய அபிஷேகம் ஒன்று இருக்குது, எனக்கு ஒரு ஆசாரித்துவம் இருக்குது. அதை நான் அபிஷேகத்தை நான் கனப்படுத்தாமல் அதுக்கப்புறம் மற்றவன் கனப்படுத்தணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. நான் கனப்படுத்தினா கர்த்தர் அதை அடுத்தவனையும் கனப்படுத்துகிற வரை வைப்பார். பல நேரங்களில் என்னுடைய அபிஷேகம் தொலைந்து போவதற்கு நானே காரணமாய் மாறிவிடுகிறேன். என் வாயின் வார்த்தைகள், என்னுடைய சுபாவங்கள், எனக்குள் இருக்கக்கூடிய காரியங்கள் என் அபிஷேகத்தை கனவீனப்படுத்து. கடைசியில் கர்த்தர் சொல்லிட்டாரு, எடுத்து எங்கே கொடுத்துரு, எலிசாட்ட கொடுத்துரு, அவன் பார்த்துப்பான்ட்டார். இந்த ரெண்டு அபிஷேகம், ராஜ அபிஷேகமும் ஆசாரிய அபிஷேகமும் ஏன் அவர்களை விட்டு தள்ளி இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், இன்னொருத்தன் தன்னுடைய அபிஷேகத்தை கனப்படுத்தாதவன். அதனுடைய விளைவு அந்த ரெண்டும் வேறொருத்தருக்கும் மாறி போய்விட்டது. ஆனால் ஒரே வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். இது நம்ம கையிலிருந்தும் இன்னொரு இடத்துக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வாசிங்க, ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்கள், முடிக்கலாம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. நிலைத்திராது, அவங்க ஒழுங்கு ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அவிசுவாசத்தில் நிலைத்திராதுன்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவங்கள மறுபடி வரணும்னா உன்னை தள்ளிடுவார்னு அர்த்தம். அவங்கள தள்ளிட்டு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு,
அவன் திருப்பி ஒழுங்காயிட்டான், நாம ஒழுங்கா இல்லைன்னா அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தாட்டி நம்மை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ எங்கிட்ட கொடுக்கப்பட்டதை என்ன செய்யணும்? அவர் வருமளவும் பத்திரமா பார்த்துக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு சிமனா சபையை பார்த்து, நீ வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவகிரீடத்தை தருவேன். அல்லேலூயா.